வந்து ஒரு 1 hour ஆயிருக்குமா. 1 hourலேயே எனக்கு வண்டி செட் ஆயிடுச்சு. இப்படி எப்படி வேணா நான் இப்போ எடுத்து போகலாம், ஈஸியாக எந்த சந்தில் வேணா விடலாம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு கான்ஃபிடன்ஸ். நார்மலாக க்ரூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. பெட்ரோல் வேறையா, அப்படியே ஸ்மூத்தாக இருக்குது. ஜாலியாக ஒரு லாங் டிரைவ் போகலாமா? சாயந்தரத்துக்குள்ள அண்ணனுக்கு வண்டியை கொடுங்க, நீ எங்கே வேணா போ, சாயந்தரம் வருவேன், வண்டியை கொடுன்னு சொல்லியிருக்காரு. ஹார்ன் ஸ்டாக்குன்னு நினைக்கிறேன், அது ஹெவி ஸ்டாக்கே ஹெவி. நார்மல் கீ இல்லை. டாப் ஸ்பீடு மட்டும் பார்த்துட்டு வண்டி எடுக்கிறீங்கன்னா அது வந்து ஒரு ப்ராப்பரான இது கிடையாது. எல்லாத்துக்கும் கேப்பபிலிட்டியாக இருக்கணும் இல்லையா விக்னேஷ்? ஏன்னா டாப் ஸ்பீட் நான் இப்போ எப்போ போவேன், கேரளா அந்த பைபாஸ் பிடிச்சேன்னா ஒரு அழுத்தம் அவ்வளோதான். மற்ற டைம்லலாம் நான் டாப் ஸ்பீட் போகிறது கிடையாது. க்ரூஸ் பண்ணி தான் போவேன். க்ரூஸ் பண்ணும்போது எனக்கு என்னெல்லாம் வேணும், நல்ல சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபர் சைடு தான், பட் ஸ்டில் யூ கேன் என்ஜாய் திஸ். அதே மாதிரி இதோட கிளியரன்ஸ் நல்லாவே இருக்கு, ஹெவி கிளியரன்ஸ் இருக்குதுலேயே. எனக்கு தெரிஞ்சு செடானில் வந்து ஸ்லாவியா அண்ட் வர்ச்சஸ் இது ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அது இந்தியன் ரோட்ஸ்க்காக பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பெசிஃபிக் இது. சஸ்பென்ஷன்லாம் ஸ்டிஃப்னு நான் ரிவ்யூவில் பார்த்துருக்கேன், எனக்கு தாராளமாக ஓகேவா இருக்கு. உனக்கு எப்படி பேக்கில் எப்படி ஃபீல் ஆகுது? நார்மலாக தான் இருக்கு. பெருசாக ஒரு ஹார்டு அந்த மாதிரி ஃபீலிங் இருக்கா? நல்லா தான் இருக்கு. ஆனால் கம்பேரிங் வித் வர்னா இதை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். எனக்கு கரெக்டாக தெரியல, அது பார்த்தா தெரியும். ஸ்கோடா ஸ்லாவியா பார்த்துட்டு போகிறாங்க. வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது நீங்கள் வந்து பேடல் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மேனுவலுக்கு மாறிடுது. மேனுவல் பேடல் ஷிஃப்டிங் ஆர் இதுலேயும் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ரெண்டுலேயும் மாறிடுது ஆட்டோமேட்டிக்காக. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் வந்து நார்மல் க்ரூசிங் போயிட்டுருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஆட்டோமேட்டிக் மாறிடுது. எல்லா ஆட்டோமேட்டிக்லையும் இருக்குண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. இதை நான் ஃபஸ்ட் டைம் ஆட்டோமேட்டிக் ஓட்டுறேன், அதனால தான். வண்டி வந்து எடுத்துட்டு நான் பிரேக் விதிக்கும் போது டக்குன்னு நின்றுச்சு. ஏன்னா வந்து அந்த ஒரு ஸ்மூத் பஞ்சு இல்லை, ஏன்னா நம்ம கற்றுக்கல. வண்டி ஓட்டி ஒரு 15 நிமிஷத்துல செட் ஆயிடுச்சு. இப்போ நல்ல ஸ்மூத்தாக இருக்கு. நினச்சா ஒரு இல்லை. சாரி கைஸ், ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு எல்லாம். கோடநாடு போயிட்டு ஒரு டியோ போட்டு வருவோம் இல்லையா? நீ முன்னாடி வர்றியா? என்ன பாரு, நான் வந்து டிரைவ் மோட்ல நிப்பாட்டிட்டேன். ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிடுச்சு, இன்ஜின் ஆஃப் ஆயிடுச்சு. இது அந்த சிக்னலுக்குலாம் யூஸ் ஆகுது. ஆமாம், சிக்னலுக்கெல்லாம் யூஸ் ஆகும். கால் எடுத்த உடனே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னொரு டவுட்டு, யாராவது பர்ச்சேஸ் இல்லை எந்த ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் ப்ரீமியமாக இருந்தாலும் யூஸ் பண்ணுறவங்க சொல்லுங்கள். இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பேட்ரி ஜாஸ்தி இழுக்கும், கரெக்டாக? அப்போது இப்படி நம்ம வந்து டிராஃபிக்கில் அடிக்கடி இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது வந்து சீக்கிரமாக பேட்ரி போயிடாதான். எனக்கு டவுட்டு, யாருக்காவது இருந்தால் தெரிஞ்சால் சொல்லுங்கள், ஏன்னா எனக்கு தெரியாது. ஐ எம் மேனுவல் டிரைவர். எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு பாரு. அது ஜெர்மனி அப்படின்றது வந்து ஓட்ட தான் ஒன்று நமக்கு வருது ஃபீலு. அப்படியே ஸ்மூத்தாக திருப்பலாம் ஸ்டியரிங்கு. ஓட்ட ஆவரேஜ் பாருங்க 180 கிலோமீட்டர் கட்டுது ஃபியூலு. ஆனால் எவ்வளோ இருக்குது தெரியுமா ஃபியூலு? அரை டேங்க் இருக்குது. அதாங்க தெரியுது. இன்னொன்று தெரியுமா, நம்ம இப்போ போயிட்டுருக்கோம்ல, இதே ஸ்பீடில் நீ பிரேக்கை தொட்டு போயிட்டு இருந்தேன்னு வை, 4 சிலிண்டர் இன்ஜின், 2 சிலிண்டர் கட் ஆயிரும். 2 சிலிண்டர் மட்டும் தான் ஆக்டிவேட் இருக்கும், தெரியுமா? அது 2 சிலிண்டர் மட்டும் தான் ஆக்டிவேட் இருக்கும். என்ன காமிக்காத, வெளியே காமி, இதெல்லாம் காமி. ஓப்பன் பண்ணுறேன் கைஸ், பாருங்க.
சன்ரூஃப் ஓப்பன் பண்ணால் நல்லா காற்று வரும். மாதிரி ஆங்கிள் ஸ்பீக்கர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆமாம், ஸ்பீக்கர் போடு கைஸ். ஜஸ்ட் சவுண்ட் வீக் கண்ணாடி ஏறு. ஒரு நிமிஷம் கைஸ். இதே ஸ்பீக்கர் நல்லா இருக்கு. எக்ஸ்ட்ரா போதும். எக்ஸ்ட்ரா வேணும், ஒரே ஒரு சப் மட்டும் வச்சா போதும். உலகத்திலேயே இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ எவனும் கொடுத்துருக்க மாட்டான் இல்லையா? இதை போட்டால் காப்பி ரைட்ஸ் வந்து. ஆமாம், காப்பி ரைட்ஸ் வந்துடும். வேணாம், நம்ம வரும்போது போட்டுட்டு வரணும். கண்ணாடி இறக்கி விட்டுட்டு சன்ரூஃப் அவ்வளோதான். சிங்கிள் டச். நல்ல உசுறு கொடுத்து அப்படி அப்போ நம்ம இப்போ தானே பாதி வரைக்கும் என்ன வச்சுக்கலாம். ஆனால் சீரியஸாக சொல்கிறேன், வண்டி ஓட்டுறதுக்கு வந்து அது பெரிய வண்டி ஃபீலிங்கே இல்லை. குட்டி வண்டி மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்கு. சஸ்பென்ஷன்லேருந்து எல்லாமே. என்ன பார்க்கிங் பண்ணுறதுக்கு தான் பேக்கில் செடானுங்கிறதுனால கொஞ்சம் இதாக இருக்கும். அதெல்லாம் பண்ணிக்கலாம், பழகிட்டா எல்லாம் செட் ஆகிடும். காற்று வருதா? இது வந்து பின்னாடி சீட்டு, இதுதான் முன்னாடி சீட்டு. பின்னாடி சீட்டுக்கெல்லாம் வராது. பின்னாடி சீட்டுக்கு இருக்கு. டிரைவர் சீட்டும் இதுவும் தான். பின்னாடி சீட்டுக்கு இருக்கு. இப்போ வருது. பின்னாடி சீட்டு இல்லை, உன் சீட்டுக்கு. இது உன் சீட்டுக்கு இப்போ வராது. ஆமாம், போடுங்க. இப்போதான் வரும். அப்படியே இருக்கும். எனக்கு வருது காற்று. எனக்கு வருது. எடுத்துங்க, நல்லா இருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு வராது. வரல. சரில தான் ஆஃப் பண்ணிட்டது. அதுலேயே 2 லெவல் இருக்கு. ஒரு லெவல் 2 லெவல். 2 லெவல் தான் நல்லா இருக்கு. கைஸ் மழை வர்ற மாதிரி இருக்கு. அதனால சன்ரூஃப் க்ளோஸ் பண்ணிடலாம். நார்மல் ஒயிட்ல இருக்கு. பாருங்க எப்படி பார்க்கறது. மேலையா சன்ரூஃப் அது அப்படியே நகர்ந்து வருதுல. ஆஹா, புளுன்னு இருக்குல்ல. நல்லா இருக்குண்ணா. கைஸ் இது ஆனால் செம்ம ஸ்பெக்கு. எங்கேயாவது வெயில் டைமு எல்லாம் போகும்போது இப்போ நான் ஷிஃப்ட்லேயே சொல்கிறேன், பேக்கில் அப்படியே வேர்க்கும். ஏன்னா நான் வேறு தெரியாமல் லெதர் சீட் வேறு போட்டேன்னா நல்லாவே வேர்க்கும். இதுன்ற போது நல்ல குளுகுளுன்னு காற்று பேக்கில் போயிட்டுருக்கு. நல்லா இருக்குல்ல? இதுதான செம்ம ஆப்ஷன். ஏசி மோடில் ஒன்றும் போடல, சில்லுன்னு இருக்கு பாரு. உங்களை கேள்வி கேட்குறேன், நீங்கள் தான் பதில் சொல்லணும். ஒரு 55 இருக்குமா? டேங்க் கெப்பாசிட்டியா? ஆமாம். 5 லிட்டர்ஸா? ஆமாம். ஷிஃப்ட் எவ்வளோ தான் நினைக்கிறேன்? 40. கண்டிப்பாக இருக்கும். டேங்க் கெப்பாசிட்டி பாரு கைஸ். டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோ தெரில. அதை நான் சொன்னல, சுத்தமாக ப்ரிப்பேரே இல்லாமல் கேள்வி கேட்டு டக்குன்னு வந்துட்டேன். டேங்க் கெப்பாசிட்டி பார்த்து சொல்லிடுறேன். நீங்கள் ஸ்பெக்கில் நீங்கள் வந்து ஆக்சுவலி 45 தான். அப்போ ஷிஃப்ட் வந்து 35. இது ஸ்பெக்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் தாராளமாக நீங்கள் கூகுள்லேயே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது. இதெல்லாம் ஈஸியாகவே வந்துடும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். எதெல்லாம் வந்து எனக்கு அட்ராக்டாக இருந்துச்சு அப்படின்றத நான் சொல்லிடுறேன். எனக்கு அட்ராக்டாக இருந்தது வந்து முதல்ல ஸ்டியரிங்கோட ஸ்மூத்து. செம ஸ்மூத்து. அப்படியே எப்படி சொல்கிறது, அப்படியே ஓட்டிக்கிட்டே இருக்கணும். இங்கே பாருங்க, நல்ல ப்ரீமியமாக இருக்குது. ஒன்று சீட்டு, வென்டிலேட்டர் சீட்ஸ், அது அல்டிமேட். ஏசி போடல, ஒன்றுமே போடல, கண்ணாடி இறக்கி விட்டுருக்கேன். ஆனால் அப்போவுமே பேக்கில் சூடாக இருந்துச்சு. இப்போ குழு குழுன்னு இருக்குது. அது ஒரு மெயின் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு டவுட் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இன்ஜின் டிராஃபிக்கில் ஆஃப் ஆகி ஆன் ஆகுறது, பேட்டரி இஷ்யூ ஆகாதா அப்படிங்கிறது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு தெரியாது. மேபி அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தெரில எப்படின்னு. அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, போய் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து அடிஷ்னல் ஒரு சப்பு மட்டும் வாங்கினீங்கன்னா தாராளமாக போதும். அதுக்கு இந்த டிஸ்பிளே அண்ட் ஆம்பியன்ஸ்
ஆம்பியன்ஸ் லைட் இப்போ உங்களுக்கு தெரியாது, நைட் டைம் தெரியும். ஐயோ ரெட் கலர்ல பளிச்சுன்னு தெரியாது, இங்க லைட்டா இருக்கும், அங்க வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும், அவ்வளவுதான். ஆனா நல்லா இருக்கும். எனக்கு நல்லா அடிச்சு மழை ஊத்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா மலையில ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்போ வர்ச்சஸ் இருக்கும்போது இன்னும் ஜாலியா இருக்கும். அண்ட் வேற என்ன இப்போ ஹசார்ட்ல பார்த்தியா எங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிடிக்கு மட்டும்தான் இந்த ரெட் கலர் கன்சோல் வரும். மீதி வந்து அந்த நார்மல் 1 லிட்டர்ஸ் எல்லாம் வந்து ப்ளூ கலர் கன்சோல்ல வரும். அண்ட் இது இந்த வண்டியில் எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம் வந்து லோ ஆர்பிஎம்ல போகும்போது ஃபியூல் எஃபிஷியன்சி நல்லா கொடுக்கறதுக்காக உங்களுக்கு வந்து ட்வின் சிலிண்டர் ஆக்டிவேஷன், அதாவது 4 சிலிண்டர் கட் ஆகி ட்வின் சிலிண்டர் மட்டும் தான் ஆக்டிவேட் ஆகும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஏன்னா நார்மல் அதுவும் ஓவர் ஹீட்டும் ஆகாது வண்டி. அதே மாதிரி நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி கிடைக்கும். லாங்கில் எப்பவுமே வந்து நம்ம அழுத்திக்கிட்டே போக போகிறது இல்லை. இப்போ நம்ம ஆசைக்கு நம்ம அந்த சைடு அழுத்திட்டோம், அதுவும் அழுத்தணுமேன்றதுனால தான் அழுத்தணும், எப்படி இருக்குன்னு ஃபீல் ஆகணுங்கிறதுனால. இந்த சைடு வந்துட்டா நம்ம உருட்டிக்கிட்டு தான் போவோம். எனக்கு மேக்ஸிமம் நான் உருட்டி தான் போவேன். எப்போ அது சான்ஸ் கிடைச்சா ஒரு சின்ன ஒரு மிதிப்பேன், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து இந்த ட்வின் சிலிண்டர் ஆக்டிவேஷன், அதுவும் டவுன் ஹில் எல்லாம் போகும்போது மெதுவாக தான் போவோம். அந்த டைம்ல இந்த ட்வின் சிலிண்டர் ஆக்டிவேஷன்லாம் நல்ல ஒரு ஆப்ஷன். அண்ட் சன்ரூஃப் வந்து எனக்கு கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷன் எனக்கு இல்லை. அது இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் என்ன இருக்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவ்வளோதான். வண்டி ஓடுறது தெரியுதா? அப்படி பூ மாதிரி போயிட்டு இருக்கு. இன்ஜின் நாய்ஸ் 0, ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது. இப்படிதானே அன்னைக்கு மரம் இருந்துச்சு. மரம் அந்த பெண்டு மண் இருக்குல்ல, அப்படியே இறங்கிடுச்சுனா ஃபுல்லா ரோட்ல லேண்ட்ஸ்லைடு. அது நாங்க போகும்போது வேற சரியான காத்தா. பைக் இருக்குல்லன்னா, பைக்கு அந்த இது கட்டி வச்சிருக்கிற அந்த வண்டியில வைப்பாங்கல்ல அந்த குட்டி கடை மாதிரி, அதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் எங்கேயா போயிடுச்சு. இது வயநாடு பாத்தியா? அது அவ்வளோ நாளை ஒரு டைம் பார்ப்பாங்க, தண்ணியே இல்லையா? அது ஆக்சுவலி ஒரு டேம். அதான் டேம் தான், அவ்வளோ இல்லாம இருந்துச்சு. இப்போ பார்த்தா ஊரே இல்லாம ஆயிடுச்சு. அது ஒரு டேமு, அது அப்படியே ஆயிடுச்சு. பண்றதுக்கு நான் எங்கேயோ ஒரு பாயிண்ட் விட்டு நிப்பாட்டிட்டேன். இதெல்லாம் தான் சொன்னீங்க. இதுதான் நீ கரண்ட் கம்மியில் விழுந்து கண்டுச்சு. இந்த ரோடே மரம் தானே அன்னைக்கு ஃபுல்லா மரம். அன்னைக்கு ஃபுல்லா விழுந்து கிடந்துச்சு, செடி கொடி. இது அது அந்த ஈலடா தாண்டி பாருங்க, ரோடே இல்லை, இவ்வளோதான் இருக்கு ரோடு. ஃபுல்லா 2 சைடுமே இதுதான் கரண்ட் கம்பி, அது இதுன்னு கிடக்குது ரோட்ல. அடிச்ச காத்து அப்படி. ஆமா, அன்னைக்கு நைட் நீ பார்த்தல செம காத்து. புரியலையா நான் சொன்னதுக்கு? இங்கிலீஷ்ல அர்த்தம் கண்டுபிடி. ஹெட் அப்படின்னு என்ன? டர்னர்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்க்க வைக்கக்கூடிய ஒரு வண்டி, எல்லாரையும் பார்க்க வைக்கக்கூடிய ஒரு வண்டி. அது பேர் அப்படி வராது, அது பேர் வேற வரும். அட்ராக்டிவ் இல்ல, ஹெட் டர்னர்லாம் வேர்டே இல்லணும்.